பிரேஸ் தல்லாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீங்கள் காத்திருந்த நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெகு காலமாக காத்துட்டிருந்து சோர்ந்து போய், இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்குமா, இந்த காரியம் என் வாழ்க்கையில் வாய்க்குமா, நான் இதில் எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் தருவாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருந்த காரியத்தில் ஒரு நன்மையை ஆண்டவர் இன்றைய நாளில் தர போகிறாரு. இப்போ நம்ம பைபிளில் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம், அப்படி தானே? ஏன்னா ஆசை இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நன்மையாக முடியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த ஆண்டவர் அவருடைய சாயலாகவே நம்மளை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்து ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு ஒரு தாயே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அல்லவா? இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வரணும்னா ஒரு தாய் தகப்பனின் உதவி நமக்கு தேவை. அப்போ இந்த உலகத்துக்கு நம்மளை வெளியே கொண்டு வர்றதுக்கு நமக்கு காரணமாக இருந்த தாயும் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற நம்மள நிறைய பேர் என்ன ஆகுது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகமும் கிடச்சிருக்கோம், ஆனால் நம்ம தாய் தகப்பனை பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் குறைவு தாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் முதியோர் இல்லங்கள் பெருகிக்கிட்டே தான் போகுது. நம்ம தாய் தகப்பன் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைமாவது நம்ம யோசித்து பார்க்கணும். அவங்களுக்கு வயிறுக்கு உணவு இருக்கோ இல்லையோ, ஆனால் தான் பெத்த பிள்ளை பசி தீக்கணும் அப்படின்னு அவங்க தன்னுடைய உதிரத்தையே, அதாவது உதிரம் தான் பாலாக மாறி கிடைக்குது, அப்படி தன்னுடைய பாலை கொடுத்து தாயானவள் பிள்ளையை கண்ணுங்கருத்துமாக பார்த்து வளர்த்து வராங்க. ஆனால் அந்த பிள்ளை முதிர் வயதில் தாய் தகப்பனை பார்க்குறாங்களா அப்படின்னா, கொஞ்சம் எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்ல மாட்டேன், சிலவங்க பார்க்குறது இல்லை. அப்படி நம்ம தாய் தகப்பனையும் கனம் பண்ணாமல் அவங்களுக்குள்ள இடத்த நம்ம கொடுக்காம, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம, நம்ம எவ்வளவுதான் நம்ம ஆண்டவற்றை ப்ரேயர் பண்ணினாலும், எவ்வளோதான் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிச்சாலும் நம்ம ஜெபம் கேட்குறது கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லுவேன். ஏன்னா தாய் தகப்பனையும் கனம் பண்ணணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க. 10 மாதம் சுமந்து பெத்தாங்கல்ல, பெற்று அப்படியே போடலைல்ல, உங்களுக்கு வளர்த்து உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமே தாயும் தகப்பனும். அதை ஒரு நாளுமே நம்ம மறக்கக்கூடாது. அப்போ தாய் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தாய் தகப்பனையும் கனம் பண்ணி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து நம்ம வழி அவங்கள கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யும்போது, கனம் பண்ணும்போது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சில டைம் நம்ம எங்கே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பிற்காலத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை.
தாய் தகப்பனை நம்ம கனம் பண்ணணும், தாய்க்கு வேண்டியதை செய்யணும், தகப்பனுக்கு வேண்டியதை செய்யணுங்கிறத நம்ம கொஞ்சம் வரை யோசிக்க மாட்டோங்கிறோம். நம்ம இளமையாக இருப்போம், ஆனால் கொஞ்ச நாள் கழித்த பிறகு நம்ம முதுமையாக மாறுவோம். மாறும்போது நம்ம எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்களோ அதே இடத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்போது நமக்கும் இந்த நிலைமை தான் வரோங்கிறது நம்ம மறந்து போயிடுறோம். அதனால கூடுமளவும் தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கனம் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க சிலவங்க நினைக்கலாம், சரி நாங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், வயதானவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்க எங்களை புரிஞ்சு நடந்துக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. ஆமாங்க, எப்படி ஒரு தாய் போல் ஒரு மாமியாரை மருமகள் தன்னுடைய சொந்த தாய் போல் நினச்சி அவங்க பார்க்குறாங்களோ அதே போல் தான் மாமியாரும் வந்திருக்கிற மருமகளை தன்னுடைய மகள் போல் நினச்சி வாழ்க்கை நடத்தினாதான் அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமே தவிர, இல்லைன்னா எவ்வளோதான் பார்த்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே அது மாமியார்னு ஒரு நினப்பு வரும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யுது. அதே போல் மருமகளும் அது தன்னுடைய தாய் அப்படிங்கிற நினைக்காம அவங்க வாழ்க்கை நடத்தும் போதும் அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. மாமியாரும் இது மருமகள் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. மொத்தத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் தாழ்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை. தாய் அதாவது மருமகள் தாய் போலவும் மாமியாரை நினைக்கணும், மாமியார் மகள் மாதிரி மருமகளை நினைக்கணும். அப்படிங்கும்போது தான் அங்கே ஒரு பிரிவினையே வராது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அரிதாக இருக்குது. யாருமே அப்படி நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் இதுதான் எதிர்பார்க்குறாரு, நீ எப்படி உனக்கிட்ட அன்பாக இருக்கிறியோ அதே போல் பிறரிடத்தில் அன்பாக இருன்னு எதிர்பார்க்குறாரு. நம்ம அன்பு குடும்பத்துக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறோம், அதே மாதிரி பிறர்கிட்ட நம்ம அன்பாக இருக்கிறோமா? உடனே யோசிக்கலாம், பிறர்கிட்ட நான் அன்பாக இருந்தால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தானே அப்படின்னு சொல்லி ஏளனமாக ரொம்ப ஏமாற்றப்படுறேன், கஷ்டப்படுறேன், பல அவமானத்துக்குள்ளே நான் வந்துட்டேன், போதும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில டைம் என்ன செய்வோம், மனசு கலங்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு சிலவங்க நான் எவ்வளவோ நான் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் அவங்க என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி கலங்குறீங்க. இந்த கலக்கத்தெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. மனுஷன் அறிஞ்சிக்க முடியாதுங்க, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது, நீங்கள் ஆண்டவர் பார்வைக்கு நன்மையானதை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கும். ஆப்போசிட் பர்சன் உங்களை கஷ்டப்படுத்தினா அதுக்குள்ளே இதை ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, அதுக்குள்ளே தான் ஆண்டவர் கொடுக்க தான் செய்வார். உங்கள் கடமையை நீங்கள் கரெக்டாக இது பண்ணும்போது, நீங்கள் யாருக்கிட்டையும் போய் வாக்குவாதம் பண்ணாமல் உங்கள் கடமையில் நீங்கள் கருத்தாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை உங்கள் ஆசீர்வாதமானதாக மாறும். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எஸ்தர் உங்கள் மனசில் இருக்கிற காயங்கள் ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. குடும்பத்தில் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, எனக்கு இதுலேருந்து எப்பப்பா விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி உங்களுடைய குணங்களை ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா அவங்க எந்த காரியத்தில் நன்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அப்பா நன்மை கிடைக்கப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எதிர்பார்த்த காரியத்தில் நன்மை கிடைக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இன்றைய நாளில் நடக்கும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.